வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 449 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா 448 446 அடிப்படையான சப்போர்ட்டை வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது. சரி, ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் நம்ம என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக வந்து 448 அப்படின்ற முக்கியமான அடுத்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல முறை இந்த 448 சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறமா 451 வரைக்கும் மார்க்கெட் போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போக முடியாத காரணத்தினால 449.75 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நம்ம பார்த்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கோட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த கேப்பில் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங்கில் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு நம்ம என்ன எல்டிபியை பார்க்குறோமோ அதை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று மார்க்கெட் புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல. முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ புதிய லோ க்ரியேட் ஆகியிருக்கு. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்கை விட கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் முந்தானத்து மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா ஓரளவு பையர்ஸ்க்கு நெகட்டிவான ஒரு நியூஸ். ஓரளவு பாசிட்டிவாக என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 448 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஓரளவு பையர்ஸுக்கு சாதகமான விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா 452 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியும். இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சாதகமாக இருக்குன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. இன்னும் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 452 பிரேக் பண்ணி மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். வந்தால் தான் இன்னும் நிறைய பையர்ஸை புல் பண்ணி காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்ருக்கிற ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா காப்பரோட வால்டிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வால்டிலிட்டி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி காப்பரோட ஏற்ற இறக்கம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஏன்னா காப்பர் ப்ரைஸ் டைரக்ஷன், அதாவது ஒரு சரியான டைரக்ஷன் இல்லாமல் திணறிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறோம். 446 448 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போகுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.